ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு துண்டு பட்டை, 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஆரஞ்சு பழம் வந்து சாறு எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் வந்து செர்ரி பழம், கருப்பு திராட்சை, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, வெள்ளரி விதை, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா நிறம் மாறி வந்தோன்னே ஒரு அரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி கொதிச்சோன்னே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இந்த கேக் வந்து அருமையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. நீங்களும் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு மைதா மாவு, பேக்கிங் பவுட்ரு வந்து 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா, கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூனு, இந்த சர்க்கரையும் பட்டையும் தூள் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் வந்து போட்டு நல்லா ஜல்லடையில் வந்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஜலிச்சிட்டு 1 ஸ்பூன் வந்து பால் பவுட்ரு, வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு முட்டை, 2 ஸ்பூன் பட்டரு, அரை டம்ளர் பால், அரை டம்ளர் வந்து கோல்டு வின்னர் நல்லா அடித்து இதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கேரமல் பண்ண சர்க்கரையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த ஆரஞ்சு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் அதில் ஊற்றி 2 ஸ்பூன் பட்டரும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு, ஒரு குக்கரில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு சூடு ஏற விட்டு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. இந்த கேக் டின்னில் வந்து ஃபுல்லாக பட்டரை தடவிட்டு, இந்த கலந்து வச்ச கலவையை அதில் ஊற்றி, இதில் இருக்கிற நட்ஸு எல்லாத்தையும் அதில் தூவி விட்ருங்க. தூவி விட்டுட்டு இந்த டின்னை வந்து கேக் டின்னை அதில் வந்து இறக்கிடுங்க. இறக்கி விட்டு சிம்லேயே ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுருங்க. மூடி போடாதீங்க. நான் தெரியாமல் மூடி போட்டேன். மூடி போடாமல் 3/4 மணி நேரம் வேக விட்டிங்கனாக்கா அருமையான சூப்பரான டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி. நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.